ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. வெல்கம் டு வித்யாவின் குடும்பம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு வெங்காய பக்கோடா தான்ப்பா பார்க்க போகிறோம். அந்த வெங்காய பக்கோடாக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நைஸாக நறுக்கிக்கினேன். அந்த வெங்காயத்தை நல்லா எவ்வளோ நைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நறுக்கி ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுருங்க. போடும்போதே வெங்காயத்தை உதுத்து போட்டுடுங்க. ஒரு 2 பச்சை மிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இந்த வெங்காய பக்கோடாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுங்க. இந்த மிளகா காரம் இருக்காது, அதனால தான் நான் 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் இதோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு போடுறோம்ல, அதனால் பெருங்காய பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பு கடலை மாவை அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2½ ஸ்பூன் அரிசி மாவு இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு ஏன் நான் ஸ்பூனில் சொல்கிறேன்னா, நான் கிணத்துல அளக்க மறந்துட்டேன், அதனால் ஸ்பூனில் சொல்லிடுறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு சமைக்கிற எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னா அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காய மிக்சர், அந்த மிக்சர் எடுத்து இதில் உதுத்து விட்டுடுங்க. நல்லா உதுத்து விட்டிங்கன்னா தான் அது வந்து பக்கோடா தனித்தனியாக நல்லா வரும். இது வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக கம்மியாக சேர்த்திங்கன்னா தான் உங்களால் உதுத்து விட முடியும். உதுத்து விட்டுட்டு ஒன்று பின்னாடி ஒன்று திருப்பி போடுங்க. திருப்பி விட்டிங்கனால நல்லா பக்கோடா மொறு மொறுன்னு வந்துடும் நம்மளுக்கு. இதை ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூ வச்சு அது மேலே இந்த பக்கோடா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட எக்ஸஸ் ஆயில் கூட அந்த டிஷ்யூ இழுத்துடும். ஒரே ஒரு கருவேப்பிலையை ஃப்ளேவருக்காக அதில் பொரித்து அது மேலே போட்டுடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.